தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர்தான் குஷ்பு. நடிப்பில் இருந்து விடைபெற்ற பிறகு தீவிர அரசியலில் களம் இறங்கிய குஷ்பு அவர்களோ திமுகவுக்கு சென்றிருந்தார். அதன் பிறகு திமுகவில் இருந்து விலகி காங்கிரசிலும் இணைந்து பார்த்தார். பின்பு அங்கு இருந்தும் விலகி பாஜகவில் தன்னை ஐக்கியமாக்கி கொண்டார். பாஜகவில் அவருக்கு செயற்குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டது. மேலும் பாஜகவில் தீவிரமாக பணியாற்றி வந்த குஷ்பு கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை கடைக்கொடி தொண்டர்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார். மேலும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்த அவர் பாஜகவின் பிரதான எதிரியான திமுக மீதும் தமிழ்நாடு அரசு மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார். இதை தவிர தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் விருப்பப்பட்டியலிலும் குஷ்பு முன்னணியில் இடம்பெற்றுவிட்டார். இப்படி பாஜகவில் பம்பரமாக சுழன்று வந்த குஷ்புக்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியானது தேடி வந்தது. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு நியமிக்கப்பட்டார். இந்த நிலையிலோ தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியில் இருந்து குஷ்பு திடீரென ராஜினாமா செய்துள்ளார் என்று அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பாக கடந்த ஜூலை மாத இறுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு அவர் ராஜினாமா கடிதம் அனுப்பியிருந்தாராம். தற்போதோ குஷ்புவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுள்ளதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தது ஏன் என்பது தெரியவில்லை. பதவியை ராஜினாமா செய்தது குறித்து குஷ்பு இதுவரையிலும் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதே சமயம் குஷ்பு அண்மை காலமாக பாஜகவின் நிகழ்ச்சிகளில் பெரிதாக தலைகாட்டாமல் ஒதுங்கியிருந்து வந்தார். மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக எலும்பில் முறிவு அறுவை சிகிச்சை செய்து கொள்வதாக கூறி பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் கூட செய்யவில்லை. இதனால் குஷ்பு பாஜக மீது விரக்தியில் உள்ளதாகவும் பாஜகவிலிருந்து விலக உள்ளதாகவும் அப்போதைய தகவல்கள் பரவி வந்தது. தற்போதோ தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் குஷ்பு விரைவில் பாஜகவிலிருந்து விலக இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியும் வருகின்றன. நடிகரும் தவேக தலைவருமான விஜய் விரைவில் தனது கட்சியின் பெயர் சின்னத்தை பிரம்மாண்ட மாநாடு மூலம் அறிவிக்க இருக்கிறார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் குஷ்பு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் பாஜகவில் கொடிகட்டி பறந்த நடிகை குஷ்பு அவர்களுக்கு தற்போது என்னதான் ஆச்சு, பாஜகவிலிருந்து திடீரென விலகுவதாகவும் அதிரடியாக அறிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பாஜகவிலிருந்து ஏன் அவர் விலகுகிறார், மீண்டும் அவர் பாஜகவில் இருந்து விலகி திமுகவிற்கு செல்ல இருக்கிறாரா என்ற அதிர்ச்சி தகவல்களும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் பரவி வருகின்றன.